இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகளால புதுச்சேரி மண் தன்னுடைய பாரம்பரிய பெருமைகளை இழந்துட்டு இருக்கு. இதை சரி செய்யத்தான் நம்முடைய திராவிட ஆழ்வார் அன்புக்குரிய ஜெகத்ரட்சகன் அவர்களை நான் அனுப்பி வைத்தேன் தலைமை கழகத்தின் சார்பில். அவரும் புதுச்சேரியை வளர்த்தெடுக்க தேவையான வளர்ச்சி அரசியலை பேசி கடுமையா உழைச்சு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கொட்டத்தை அடக்கிற வகையில ஒரு கூட்டணியை உருவாக்கினார். புதுச்சேரியை அழிவிலிருந்து காக்க, புதுச்சேரியை வளர்க்க நமது கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு அன்போடும் உரிமையோடும் நான் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? சத்தம் போதாது, இன்னும் சத்தம். அழகான புதுச்சேரியில என்டியோட கூட்டணியோட அலங்கோலமான ஆட்சி நடக்க நீங்க அனுமதிக்கலாமா? நம்முடைய டிமாண்ட் என்ன? ஒட்டுமொத்த புதுச்சேரியோட கோரிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலமாகணும். 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. ஆனா ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே போல புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காம ஊராட்சி அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க. இங்க இருக்கிற உங்க அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டசபைக்கு மாண்பு இருக்கா? உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மரியாதையாவது இருக்கா? இங்க ஆளினால் யாரு? ஆளுநர். இங்க ஆளுநர் யாரு? ஆளினால். ஆளினால் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் மூலமா ரங்கசாமி அவர்களை பொம்மை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. சாமானிய மக்களையா வாழ விடுவாங்க? இதுக்கு உடனடியா முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு அருமையான வாய்ப்பு தான் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி. 9ஆம் தேதி தானே இங்க. ஆக புதுச்சேரியுடைய புதிய விடியலுக்கான நாள் ஏப்ரல் 9. விடியலுக்கு புதுச்சேரி தயாரா? புதுச்சேரி தயாரா? புதுச்சேரி மட்டுமல்ல, மக்களாட்சியையும் காக்க வேண்டிய கடமை உங்க கையில் இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கிற அரசு உங்களுக்காக செயல்படுகிற அரசாக இருக்கணும். டெல்லியோட கட்டளையை நிறைவேற்ற அரசாக இருக்கவே கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.